அப்பெண்டிரும் மக்களும் பின்சிலார் கொண்ட வீரதமும் ஞானமும் அல்லது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயத்தில் நவாக்கரி சக்கரம் என்று நாம் 1329 சிந்திக்க உள்ளோம். கிரீம் எய்ம் கௌம் கிரீம் ஹவும் ஆம் சௌம் கிளீம் சீம் அப்படின்ற 9 எழுத்துக்களை நம்ம உலகத்துல மேலே இருக்கின்ற இறைவனை கூட பணிய வைக்கின்ற எழுத்துக்கள் என்றும், இந்த வரிசையில் நாம் தியானிக்கும் போது கார்மேக மண்டலத்தில் இருக்கின்ற இறைவனுடைய தரிசனம் அளிப்பான் என்றும் இதில் உணர்த்துவதாக உணர்கின்றேன். 3000 பாடல்கள் திருமூல நாயனார் குறிப்பிட்டாலும் 50 அதற்கு மேல் குறிப்பிட்ட பாடல்கள் சொல்லும்போது, தலைப்புகள் சொல்லும்போது ஒரு 2 4 6 தான் வருதுங்க. கடவுள் வாழ்த்துல ஒரு 50, 3ஆம் தந்தத்துல பாத்தீங்கன்னா அட்டமாசித்தில் ஒரு 72 பாடல்கள், அப்புறம் 4ஆம் தந்திரம் தான் இருக்கிறதுல அதிகமான மந்திரங்கள் உடையது, 535 மந்திரங்கள் உடையது. இதுல 4 அத்தியாயங்கள் பாத்தீங்கன்னா திருவம்பல சக்கரம் 89, வைரவி மந்திரம் 50, ஆதார ஆதேயம் 100, அதுக்கடுத்து நவாக்கிரி சக்கரம் 100. அப்போ ஒரு 100 விதமாக அந்த பாடல்களை அவர் நமக்கு அளித்துள்ளார் என்றால் அதனுடைய இம்பாக்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்றத உணர்தல். அதுக்கு அடுத்து 8ஆம் தந்தத்துல பாத்தீங்கன்னா 51 பாடல்கள் சொல்றாருங்க. நின்மலர் வித்தை அதுல கூட மொத்தம் 527 பாடல்கள் தான். 9ஆம் தந்தத்துல பாத்தீங்கன்னா சூரிய சம்பாஷணை 70, திருக்கூத்து தரிசனம் 82, இப்படின்னு எங்கேயுமே இதுக்கு மேல 100 கிடையாது. 200 பாடல்கள் சொன்னது இந்த 4ஆம் தந்திரம் தான். 50க்கு மேல அப்படின்னு சொல்லும் போது ஒரு 5 வருகின்றது, 4 வருது, 3ஆம் தந்திரத்துல 72 வருது. ஸோ ஒரு விஷயத்த 100 விதமா சொல்லக்கூடிய பாடல்களாகவும் நமக்கு இங்கே கொடுத்துள்ளார். அதனால இது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு அத்தியாயமாகவே நாம் கருத வேண்டி சிந்திக்க வேண்டி உள்ளதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் ரத்னோகர் ஐயா, வணக்கம். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமூலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் நவாக்கரி சக்கரம் பாடல் 1329 பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒழிக்கின்றது. நீர்படி சக்கரம் நீர்தரு வண்ணங்கள் பாரடியும் கிரிமுன் ஸ்ரீமீரா தாரணியும் புகழ் தையல் நல்லாள் தனை காரணியும் பொழில் கண்டு கொள்ளீரே. நீர்த்தரு சக்கரம் நேர்த்தரு வண்ணங்கள் பார்மதியும் கிரீம் ஸ்ரீம் ஈரான தாரணியும் புகழ் தையல் நல்லாடன் தனை காரணியும் பொழில் கண்டு கொள்ளீரே. இதன் விளக்கமாக சரவணன் ஐயா தளத்திலிருந்து, சாதகர்கள் சாதகம் செய்து பெற்ற நவாக்கரி சக்கரமானது அவரது சாதகத்திற்கு சமமாக தருகின்ற பலவிதமான பலன்களில் முதலில் உலகத்தில் உள்ள மொத்த அறிவு கிரீம் மற்றும் ஸ்ரீம் ஆகிய 2 விதமான பீஜ மந்திரங்களின் மூலமே பெறுகின்றனர். அதன் பிறகு அழகிய பூக்களை மாலையாக அணிந்திருக்கும் அனைத்து விதமான புகழ்களுக்கும் உரியவளான இறைவியோடு சேர்த்து உலக நன்மைக்காக திருக்கூத்து ஆடிக்கொண்டிருக்கும் இறைவனையும் மேகங்கள் மூடியிருக்கும் அழகிய பூக்கள் பூத்து விளங்கும் சோலையில் சாதகர்கள் தமது கண்களால் தரிசனம் செய்து கொள்வார்கள். இது சரவணன் ஐயா தளத்தில் கொடுத்திருக்கிற விளக்கம். ஐயா தியாகராஜன் ஐயா, வாருங்கள் ஐயா. ஐயா தியாகராஜன் ஐயா. அம்மா கிருத்திகா அம்மா கேக்குதுங்களா? கேக்குது. தியாகராஜனையோட மைக் ஆனா தான் இருக்கு. ஒருவேளை அவங்க பேசிட்டு இருக்காங்களோ என்னமோ. எனக்கு மைக் ஆனாலும் எனக்கு ஒரு மியூட்ல இருக்கிற மாதிரி காமிக்குதுங்கம்மா. இல்ல, எனக்கு அவரோட மைக் ஆனா தான் காட்டுது. ஐயா
அவர் வேணா வெளில போயிட்டு வர சொல்லுங்கன்னா உள்ள வந்தீங்கன்னா பேசுறாங்க. ஐயா தியாகராஜன் ஐயா, நீங்க வெளியில போயிட்டு வரீங்களா? உங்க ஆடியோ வரல. சரி, ஓகே. தெரியல, நம்ம பேச ஆரம்பிப்போம். அவர் திரும்பி வரட்டும். நன்றி நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கு ஆன மந்திரம் வந்து 1329. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீர் பனி சக்கரம் நேர் தரு வண்ணம், நேர் தரு வண்ணங்கள் பாரணியும் ஸ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராக, காரணியும் புகழ் தையல் நல்லாளை தையல் நல்லாள் தனை காரணியும் ஒளி கண்டு கொள்வீரே அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துலயும் அவர் வந்து இன்னும் ஒரு செட்டப் மந்திரம் நமக்கு சொல்றாரு. அதே அந்த 9 பீஜங்கள் தான். அது வந்து வேறொரு இதுல வந்து சொல்றாரு, வேறொரு சீக்வன்ஸ்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, போன மந்திரத்துல போன பீஜம் சொல்லும் போது ஸ்ரீம் முதல் கிளீம் ஈராவது அப்படின்னு முதல்ல கிளீம வந்து கடைசியா சொன்னாரு, ஸ்ரீம வந்து ஆரம்பமா சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு, ஸ்ரீ ஈராக கிரீம் முதலாக, கிரீம முதல்ல கொண்டு வர்றாரு. அப்போ அது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்ப என்ன சொல்றாரு, நீர் பனி சக்கரம் நேர் தரு வண்ணங்கள். இப்ப இந்த நீர் பனி அப்படிங்கறத வந்து நம்ம வந்து 2 விதமா புரிஞ்சுக்கலாம். நீ பணியக்கூடிய சக்கரம், பணிதல்னா நமஸ்கரித்தல், வணங்குதல் அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல நீர் பனி சக்கரம் அப்படிங்கும்போது, நீ பணியக்கூடிய இந்த சக்கரம் நேர் தரு வண்ணங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல வணங்குதலுக்குரிய இந்த சக்கரம் வந்து ஸ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராக அப்படின்றார். ஸ்ரீம் முன் ஸ்ரீம் ஈராக. அப்ப இதனோட வரிசை வந்து எப்படி வரும்னா நீங்க நோட் பண்ணிக்கோங்க. எல்லா உரையிலையும் கொடுத்துருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஸ்ரீம் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் ஐம் கௌம் கிரீம் ஹௌம் ஔம் சௌம் கிளீம் ஸ்ரீம். நீங்க பாத்தீங்கன்னா கிளீம்ல நம்ம முடிச்சிருந்தோம், இப்ப வந்து ஸ்ரீம்ல வந்து நம்ம வந்து முடிக்கிறோம். இதுதான் வந்து இந்த சக்கரத்தினுடைய இத சொல்றதுனால இது யாருக்கு உகந்த மந்திரமா இருக்கு அப்படின்னா, தாரணியும் புகழ் தையல் நல்லாதனை. தாரணி அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நம்ம 2 எடுத்துக்கலாம். தாரணினா இந்த உலகத்தையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். தார்னா மாலை. சோ அந்த மாலை அணியக்கூடிய தையல் நல்லாளை, புகழ்மிக்க தையல் நல்லாளை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ மாலை அணியக்கூடிய தையல் நல்லாளை நம்ம எடுத்துக்கிறத விட தாரணி அப்படின்னா இந்த உலகம். இப்ப இந்த உலகம் புகழக்கூடிய தையல் நல்லாள்தனை அப்படின்னா அந்த அந்த பெண்ணில் சிறந்தவளை அப்படின்னு சொல்றாரு. அதை காரணியும் புழி கண்டுகொள்ளீரே. காரணி அப்படிங்கும்போது இந்த இடத்துலயும் கருமை அப்படின்னு ஒரு நிறத்தை கொண்டு வரலாம். ஏன்னா மழை மேகம், மழையை குறிக்கக்கூடிய அந்த ஒரு சொல்லா இருக்கு. காரணியும் புழிர் கண்டுகொள்ளீரே. அத்தகைய மழை எப்படி இன்னார் இனியார்னு இல்லாம அனைவருக்கும் நன்மையை சேர்க்குமோ, எல்லாருக்கும் பெய்யும் மழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காரணியும் பொழிர் கண்டுகொள்ளீரே. அப்போ அவளை வந்து நீங்கள் கண்டுகொள்ளலாம். கொள்ளீரே அப்படின்னா பார்த்து கொள்ளுங்கள். யார? நீர்பனி சக்கரம் நேர் தரு வண்ணங்கள் அப்படின்றார். அப்ப இந்த நம்ம பணியக்கூடிய இந்த சக்கரங்கள், அப்ப முதல்ல ஒரு ப்ராசஸ் முடிஞ்சிடுச்சு. எங்க இருந்து முடிஞ்சது? அந்த கிளீன் ஈராக முடிஞ்சது போன ப்ராசஸ்ல. சோ நம்ம கொஞ்சம் சுத்திகரிக்கப்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அத வந்து நம்ம தொடர்ந்து ஜெபிப்பதன் மூலம் யாருடைய அருளை பெற்று இருக்கிறோம் அப்படின்னாக்க, தேவியினுடைய அருளை பெற்று இருக்கிறோம், லட்சுமி தேவியின் அருளை. அப்ப அவள் யாரோடு இணைந்திருக்கக்கூடியவள்?
விஷ்ணுவோடு இணைந்திருக்கக்கூடியவள். ஆனா மேல யாரு இருக்காங்க, யாரோட கொண்டு போய் முடிச்சிருக்கோம், கிளீம் என்கின்ற காளியின் பீஜத்தோடு முடிச்சிருக்கிறோம். அப்ப காளியினுடைய வர்ணம் என்ன, காயாம்பு வர்ணத்தால் அவள் பார்வதியின் அம்சமாக இருக்கிறாள். அதான் நம்ம போன செட் ஆஃப் மந்திரத்துல நம்ம பார்த்தோம், அந்த 6 மந்திரத்துல. அப்ப இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ அப்படி பணியக்கூடிய அந்த சக்கரம். சோ திஸ் இஸ் தி செகண்ட் ஸ்டெப். இத தனியாவும் உபயோகம் பண்ணலாம், இத நம்ம 2வது மந்திரமாவும் உபயோகம் பண்ணலாம். எப்ப தனியா இத நம்ம நேரடியா கூட உபயோகம் பண்ணலாம் அப்படின்னா, அது நம்முடைய உடலின் தன்மைக்கு ஏற்றவாறு, நம்முடைய சக்கரங்களின் தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம அந்த இடத்துல இதுல வைக்கலாம். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்க, இந்த மந்திரத்தை மூலாதாரத்துல வைக்க போறோம். எத, ஸ்ரீம் என்று சொல்லக்கூடிய அந்த மந்திரம், இத மூலாதாரத்துல வைக்க போறோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை இருக்கு. அப்ப அந்த குழந்தைகிட்ட நம்ம சூடு டம்ளர்ல பால் குடுத்துட மாட்டோம் இல்லைங்களா? அத நல்லா ஆத்தி, அந்த ஆத்துன மந்திரத்துல ஆத்துன டம்ளரை தான் நம்ம அந்த குழந்தைகிட்ட கொடுப்போம். ஆனா கொஞ்சம் பெரியவங்க ஆயிட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவங்க கிட்ட டைரக்டா அந்த டம்ளரை கொடுத்துருவோம். அப்ப கூட ஆத்திட்டு சூடா இருக்கு, குடி, பார்த்து குடி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுப்போம். நல்ல பெரியவங்கன்னா என்ன பண்ணுவோம், நம்ம டைரக்டா அப்படியே காப்பி கலந்து கையில கொடுத்துருவோம். ஏன்னா அவங்க ஆத்தி குடிச்சுப்பாங்க, அவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாதிரிதான் இந்த இடத்துல நம்ம முதல்ல ஸ்ரீம்ல ஆரம்பிச்சோம். ஏன்னா அது ரொம்ப சாத்வீகமான ஒரு மந்திரம். அந்த ஸ்ரீம் என்கின்ற அந்த பீஜம் எல்லாரும் எந்த நேரத்துல வேணா சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். அதனால அதுல ஸ்ரீம்ல ஆரம்பிச்சோம், அத மூலாதாரத்துல வச்சோம். இப்ப என்ன பண்றோம், க்ரீம் என்கின்ற கொஞ்சம் அதிக வெப்பம் கூடிய, சலனம் கூடிய, கொஞ்சம் மோர் எஃபெக்டிவ். அது நம்ம குழந்தைகளை கொடுக்குற பால் டம்ளர் மாதிரி இல்ல, பால் பாட்டில் மாதிரி இல்ல, டம்ளர் மாதிரி இருக்கு. அப்ப அது என்ன பண்ணும், கொட்ட கூட செய்யும் இல்லைங்களா? சோ அதனால அந்த கிரீம், அப்ப இத நான் வைக்கலாமா, இத நான் 2வது மந்திரத்தை டைரக்டா சொல்லலாமா அப்படின்னா, நீ முதல் செட் ஆஃப் மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அதுல நம்ம தெளிவடைஞ்சிட்டோம்னா இதுல தாராளமா பண்ணலாம். இல்ல ஒரு குரு நம்மள பார்க்கிறாரு, பார்த்துட்டு ஓகே இவனுடைய மூலாதாரம் அசைவுற்று இருக்கிறது, இவனுடைய மூலாதாரம் விழிப்படைந்திருக்கிறது, இவனுடைய மூலாதாரம் இந்த தீமை தாங்கக்கூடியதாக இருக்கிறது அப்படின்னா நீ டைரக்டா கிரீம்ல இருந்து ஆரம்பியா அப்படின்னு சொல்லக்கூடிய சாத்திய கூறுகள் கூட உண்டு. நான் சொன்ன மாதிரி இது அத்தனையுமே வைப்ரேஷன். நேற்றுக்கு வாசுதேவன் ஐயா ரொம்ப அழகா சொன்னாரு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, அநாகதத்தினுடைய ஹெர்ட்ஸ் எவ்வளவு, அந்த அதிர்வலைகள் எவ்வளவு, விசுப்தியினுடைய அதிர்வலைகள் எவ்வளவு, ஆக்ஞாவினுடைய அதிர்வலைகள் எவ்வளவு, சகஸ்திரதலத்தின் அதிர்வலைகள் எவ்வளவுன்னு அவர் ரொம்ப அழகா சொன்னார். எனக்கு நேற்றுக்கு திருப்பி வர முடியல. ஆனால் இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அதுக்கெல்லாம் இல்ல, இந்த ஒரு பீஜத்துக்கும் உண்டான அதிர்வலை அவர் சொன்ன அந்த நிலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதோடு உறவாடுகிறது. அப்ப என்ன ஆகும், மல்டிப்ளை பண்ற மாதிரி யோசிச்சுக்கோங்க. அப்ப மூலாதாரத்துக்குன்னு ஒரு அதிர்வலை இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஹெர்ட்ஸ் இருக்கு. அதோடு இந்த கிரீம் என்கின்ற கொஞ்சம் அதிர்வு கூடிய இந்த பீஜம் உறவாட துவங்குகிறது. அப்ப இதனுடைய வைப்ரேஷன் நீங்க எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க மிக்சி போடுற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மிக்சி என்ன பண்ணுவோம், நம்ம ஒண்ணுமே இல்ல, துருவன தேங்காய் தான் அந்த மிக்சியில போட்டிருக்கோம், வேற பச்சை மிளகாய கட் பண்ணி போட்டிருக்கோம், பொரிக்கடலை தான் போட்டிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், முதல் சுத்துல அந்த நம்பர் 1ல இருக்கிறதுல வச்சு மிக்சியை ஓட விட்டுருவோம். அப்ப என்ன பண்ணுவோம், கொஞ்சம் தான் அதிர்வு இருக்கும். ஏன்னா எதுவுமே கடினமான பொருள் எதுவுமே இல்லை, அதனால நல்லபடியா நம்ம டக்குன்னு அரைச்சிட முடியும். அப்போ அது அரைஞ்சிருது. ஆனா இதே நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நல்ல வரமஞ்சளோ இல்லைன்னா ஒரு நல்ல கொண்டக்கடலையோ இல்ல ஏதோ ஒரு கடினமான பொருள் அந்த மிக்சியில போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம், முதல்ல 1ல போடுவோம், அப்புறம் 2ல போடுவோம், அப்புறம் 3 போடுவோம். ஏன்னா அந்த அதிர்வு தேவைப்படுகிறது. அப்ப எதற்காக இந்த ஸ்கீம் என்கின்ற மந்திரத்தை மூலாதாரத்துல வைக்க சொல்றாரு அப்படின்னு கேட்டானாக்க, அப்ப முதல்ல இருந்து போடணும். அப்ப முதல்ல நம்ம தயார் பண்ணியாச்சு, அந்த ஸ்ரீம்ல இருந்து ஆரம்பிச்சு அதை தயார் பண்ணியாச்சு. இப்ப கிரீம் என்கின்ற மந்திரத்தை நம்ம மூலாதாரத்துல வைக்கிறோம். மூலாதாரத்துல வைக்கும் பொழுது அது நீர் பணியக்கூடிய சக்கரமாக மாறும். அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நீர் அப்படிங்கிறத சுவாதிஷ்டானத்தினுடைய பகுதியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அதுதான் நீருக்கு உண்டானது. அப்ப அந்த மாதிரியும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். ஆனா அதற்குரிய
அதற்கு உண்டான ஸ்டெப்ஸ வந்து அடுத்தடுத்த இடத்துல வந்து ஒரு அடுத்தடுத்த மந்திரத்துல வந்து நமக்கு சொல்லி தருவாரு. அப்ப என்ன அர்த்தம் இந்த இடத்துல அப்படின்னா, கொஞ்சம் ஹேர்ட்ஸ் கூடின, நீங்க இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கொஞ்சம் ஹேர்ட்ஸ் கூடின ஒரு பீஜத்தை நாம் மூலாதாரத்தில் வைக்கிறோம். இந்த உணர்வோடு நம்ம வந்து இதை ஆரம்பிச்சோம்னாக்க உங்களால ஒரு ஒரு ஆதாரங்களிலும் இந்த உணர்வை நம்மால் பற்றிக்கொள்ள முடியும். அப்ப அந்த அந்த ஓங்கி அடிப்போம் இல்லைங்களா? அந்த நான் சொல்ல வருது உங்களுக்கு நான் சொல்ல நினைக்கிற மாதிரி புரியுதான்னு உங்களுக்கு தெரியும். எனக்கு தெரியல, நான் கரெக்டா சொல்றேன். நானு ஒரு ஒரு சுத்தியல் இருக்கு, ஒரு இடிக்கிற உரல் இருக்கு, ஒரு தட்ட கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வெறும் பொட்டுக்கல்ல வச்சீங்கன்னா ஒரு லேசா தட்டினா முடிஞ்சிச்சு. இல்ல ஒரு பெரிய கூழாங்கல் வைக்கிறோம்னா அதுக்கு எப்படி தட்டுவோம்? வேகமா தட்டுவோம். இல்ல ஒரு மர இது வைக்கிறோம் அப்படின்னா அந்த மர தக்க வைக்கிறோம்னாக்க அதுக்கு 1ஆவதையும் விட 3ஆவதையும் விட 2ஆவதுல கொஞ்சம் மத்தியமமா கொஞ்சம் ஃபோர்ஸ் கம்மியா, அதே சமயம் ரொம்ப வேகமா அதிர்வு கூடினதா நம்ம வைப்போம். அப்ப அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு அதிர்வு கூடிய பீஜத்தை நம்முடைய மூலாதாரத்தில் வைத்து இதுல இருந்து நம்ம வரிசையா ஆரம்பிக்க போறோம். எப்படி பண்ண போறோம் அப்படின்னாக்க, ரீம் அப்போ அது வந்து மூலாதாரத்துல இருக்கு. ஐம் எங்க இருக்கு? சுவாதிஷ்டானத்துல இருக்கு. இப்படி வரிசையா வச்சுக்கோங்க. கௌம், ரீம். அப்ப இந்த இடத்துல அநாகதத்திற்கு எந்த மந்திரம் வருகிறது அப்படின்னு நீங்க பாத்துக்கோங்க. க்ரீம் என்கின்ற மந்திரம் வருகிறது. அதுக்கப்புறம் ஹவும் அப்படிங்கிறது இந்த விசுப்திக்கு வருது. அதுக்கப்புறம் ஔம், சௌம், க்ளீம், ஸ்ரீம் அப்படின்னு அது வந்து ஸ்ரீம் வந்து எங்க போகுது அப்படின்னா துவாதசாங்கத்துக்கு போறது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்? சிவாய நம அப்படின்னு நம்ம முடிக்கிறோம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சாத்வீகமான ஒரு விஷயத்துல கொண்டு போய் நம்ம முடிக்கிறோம். க்ளீம் என்பதை எங்கே வைக்கிறோம், ஸ்ரீம் என்பதை எங்க வைக்கிறோம், ஆனா அதற்கு உண்டான ஒரு அடித்தளமாக எதை வைக்கிறோம்? க்ளீம் என்கின்ற அதிர்வு கூடிய பீஜத்தை வந்து நம்ம வைக்கிறோம் அப்படின்னு பொருள். அப்படி வச்சு இந்த மந்திரத்தை நம்ம ஆரம்பிக்கிறோம். நீங்க போன மந்திரம் பிரயோகிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நான் நம்புறேன். அப்படி இல்லைன்னாலும் ஒரு தடவை அந்த தினம் தினம் ஒன்னும் ரொம்ப வேண்டாம், இதுக்கெல்லாம் ரொம்ப டைம் எடுக்காது. நீங்க மொத்த மந்திரத்தையும் நீங்க சொல்லி 9 முறை நீங்க இத எப்ப சொன்னாலும் இந்த மந்திரங்களை 9 முறை சொல்லுங்க. அப்போ இந்த மாதிரி 9 முறை சொல்லி முடிக்கிறதுக்கு மேக்சிமம் போனீங்கன்னா 1.5 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான், அதுக்கு மேல ஆகாது. இல்ல நம்ம இன்னும் நிதானமா சொல்ல போறோம் அப்படின்னாக்க அதையே டபுள் பண்ணிக்கோங்க, 4 நிமிஷம் ஆகும். அவ்வளவுதான். இந்த இந்த வரிசையை மாத்திரம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. சோ டெய்லி அந்தந்த பகுதிக்கு வரும்போது அந்தந்த பகுதியில இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை நீங்க பிரயோகம் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து அவரோட கைப்பிடிச்சு மேல நடந்து போயிட்டே இருக்கலாம். அதான் உண்மை. சோ நேற்றைய மந்திரம் பிரயோகித்தவர்கள் இன்றைய மந்திரத்தை நம்ம நேரடியா பிரயோகிக்க ஆரம்பிக்கலாம். இல்ல நேற்றுக்கு நான் பண்ணல, நான் அப்ப இதை எப்படி பண்றது அப்படின்னாக்க அதை சொல்லிட்டு 9 முறை சொல்லிட்டு நம்ம இதை கூட நம்ம உடனே ஆரம்பிக்கலாம். இல்ல எனக்கு தெரியும், என்னுடைய மூலாதாரம் விழிப்படைந்திருக்கிறது, நான் வந்து அதற்குண்டான உணர்வுகளை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னீங்கன்னா நீங்க வந்து திருமூலரை பணிந்து விட்டு இந்த க்ரீமை திருப்பி மூலாதாரத்துல வச்சு நீங்க சொல்ல ஆரம்பிக்கலாம். அதற்குண்டான ஒரு உணர்வை, அதற்குண்டான ஒரு அனுபவத்தை, அதற்குண்டான ஒரு தெளிதலை திருமூலர் நமக்கு தருவார் அப்படிங்கிறதுதான் உண்மை. அத்தகைய ஒரு பீஜத்தை உங்களோடு பகிர கிடைத்த, அதனுடைய அதிர்வை பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. பாருங்க விந்தியாம்மா, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1329வது திருமந்திரம் சக்கர பெருமை. திருமந்திரம்: நீர்பனி சக்கரம் நேர்த்தரு வண்ணங்கள் பாயும் ஹிரீம் முன் ஸ்ரீம் ஈரா பாரணியும் ஹ்ரீம் முன் ஸ்ரீம் ஈரா தாரணியும் புகழ் தையல் நல்லால் தனை காரணியும் பொழிற் கண்டு கொள்ளீரே. நீர்பனி சக்கரம் நீங்கள் வணங்கி வழிபடுவதற்கு ஏற்ற சக்கரம் நவாகரியாகும். அதில் வரையப்பட வேண்டிய அட்சரங்கள் உலகம் புகழும் ஸ்ரீயும்
ஹிரியும் ஆகும். வாசமலர் மாலை சூடிய அன்னை பராசக்தியை மேகம் மழை பொழியும் சோலையில் கண்டு பணிக. பாரணியும் உலகம் போற்றும் தாரணி, தார்னா மாலை, மலர் மாலை அணிந்த, காரணி, கார்னா மேகம், மழை மேகம், பொழில் என்பதன் பொருள் சோலை, சோலையில் வசிப்பவள் வனதுர்க்கை. காரணி சோலை என்பதற்கு மதிமண்டலத்தில் எனவும் கூறலாம். கழக வெளியீட்டில் நீங்கள் தொழுது விழுப்பயன் எய்தற்குரிய சக்கரம் நவாகரியாகும். அதன் எழுத்துக்கள் உலகம் புகழும் ஸ்ரீயும் ஹிரியும் ஆகும். மாலை அணிந்து விளங்கும் புகழ்மிக்க தையல் நல்லால் உறையும் மேகங்கள் தங்கும் அழகு மிகுந்த சோலையார் சூழப்பட்ட கடம்பவன திருவூரில் சென்று அவள் திருவடியை தொழுவீராக. வண்ணங்கள், வர்ணங்கள், எழுத்துக்கள். நீர் பனி, நீவீர் வணங்குகின்ற. தாரணியும் புகழ், புகழ் மாலை அணிகின்ற. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம். நன்றி, நன்றிங்கம்மா. தேரன் ஐயா, தாங்கள் பாட முடியுமா? நன்றி ஐயா. அவையோர் அனைவருக்கும் பணிவன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய மந்திரம் மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாம் வல்ல இறையர்களால அதை சிந்திக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நவாக்கரி சக்கரத்துல 11வது பாடலாக அமைந்திருக்கிறது மந்திரமாக. நீர்பனி சக்கரம் நேர்தரு வண்ணங்கள் ஆரணியும் ீராம் தாரணியும் புகழ் தையல் நல்லாளை காரணியும் பொழில் கண்டுகொள்வீரே. எங்கும் நிறைந்திருக்கின்ற அந்த இறைவனுடைய அன்பிலே வீற்றிருக்கக்கூடிய அழகு நிறைந்த, அற்புதம் நிறைந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். தாரணியும் புகழ் தையல் நல்லாளை. அப்ப தையல் நல்லாள், தையல்ன்ற வார்த்தை பொதுவா இணைப்பு, அதாவது ரெண்டா இருக்கிறத ஒன்றாக இணைத்து வைக்கிறது. ஈராக இருப்பத ஒரே கோர்வையாக்குவது. இப்ப தையலாலதான் நமக்கு அழகான ஆடை எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பிரபஞ்ச இயக்கத்தையே ஒருங்கிணைத்து ஒன்றாக வைத்திருக்கக்கூடிய சக்தி எதுனா அந்த வேத சக்தியாக இருக்கக்கூடிய அந்த தெய்வீக பொருள் தான். இறைவனே சக்தி வடிவமாக இருந்து அந்த ஒருங்கிணைப்பு ஆற்றலாக ஒன்றாக மாற்றி வைத்திருக்கிறார். அந்த இணைப்பு அதை உருவாக்குறதுக்கு இயற்கை அதற்குள்ளிருந்த ஆற்றலை பயன்படுத்தி தான் செயல்படுத்தி இருக்கு. அந்த உள்ளடங்கி இருந்த அந்த ஆற்றல். இப்ப மனைவிய தாரம் என்று ஒரு வார்த்தையில சொல்லு. அப்ப ரெண்டு பேரும் ஒன்றிணையக்கூடிய அந்த தன்மை, அவங்க வேறு நாம வேற இல்லை அப்படிங்கிற மாதிரி இறைவன் வேறு சக்தி வேறு அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 9 விதமான தன்மைகளை குறிப்பிடுறாங்க. அதுல குறிப்பா பாரணியும் என்று குறிப்பிடும் போது, இந்த பார் என்றால் உலகம், பஞ்சபூதங்களால் ஆக்கப்பட்டது. நிலம், நீர், நெருப்பு, காற்று, காற்று. இப்ப மூலாதாரத்தில் தொடங்கி சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகத, விசக்தி என்ற அளவுல அந்த பஞ்சபூத மையங்கள், அந்த பஞ்சபூத மையங்கள்ல இருந்து எழக்கூடிய அந்த ஒளி அலைகள் நமக்கு எல்லா வகையிலையுமே ஒரு சிறப்பை கொடுக்கும். அதை ஆக்டிவேட் பண்ணணும். ஒவ்வொரு ஆதாரத்தையும் மையமாக வைத்துக் கொண்டுதான் இந்த உடல் இயக்கம் நடக்கும். அதற்கு மேலாக மன இயக்க சக்தி
நடக்க வேண்டும் என்றால் மூளையை மையமாக வைத்துக் கொண்டு அந்த மன இயக்கம் சிறப்பா நடக்கணும்னா ஆக்கினை துரியம் என்ற அளவுல இந்த பூர்வ மத்தியிலே உச்சியிலே இருக்கக்கூடிய அந்த மையங்கள்ல ஞாபகத்தை வைத்துக் கொள்ள. மொத்தத்துல இந்த 7 மையங்கள். நாம எங்கே இருக்கிறோம்? இந்த பூமி. இந்த பூமியை சுமந்து கொண்டிருப்பது எது என்று பார்த்தா அந்த வெளிதான், பரவெளிதான். அந்த நெடுவெளியில தான் எல்லா கோள்கள் நட்சத்திரங்களும் உருண்டு மிதந்து ஓடிக்கொண்டிருக்கு. எல்லாத்தையும் தன்னகத்தே வைத்துக் கொண்டிருக்கிற பாரணியும். ஆனா இதெல்லாம் எப்படி தோன்றுது என்று பார்த்தா அந்த ஆதியில இருந்த சக்தி தான் வெளிப்படுது. தூண்டல் இல்லாம அங்கே துளங்கள் என்பது வராது. அப்ப தூண்டக்கூடிய சக்தியாக இருப்பது எதுன்னா ஆதி பராசக்தி என்று சொல்லக்கூடிய அளவுல அதுக்குள்ள அமைந்த ஒரு ஆற்றல் நிலைதான். அப்ப ஒன்று இல்லைன்னு சொல்றோம் அந்த வெளியில. ஆனா ஒன்றும் இல்லாத ஒன்றிலிருந்து எப்படி எல்லாம் வந்திருக்க முடியும்? அப்ப அதுக்குள்ள ஒரு அறிவும் ஆற்றலும் அடங்கி இருந்தது. விதைக்குள்ள இருக்கக்கூடிய தன்மைதான் செடியாக மரமாக வருது. அப்ப அது எல்லாமே அந்த விதைக்குள்ள அடங்கி இருந்தது போல அந்த வெளிக்குள்ள இருந்த அந்த ஆற்றல் தான் வெளிப்பட்டது. இப்ப நம்ம காட்சிக்கு வர்றது நீர் தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லும் போது அந்த ஆகாயம் நமக்கு பார்வைக்கு தெரிகிறது. காற்றும் உணரத்தான் முடியும். அந்த உயிரையும் விண்ணையும் காற்றையும் உணரத்தான் முடியும். ஆனா அதற்கு அடுத்து நீர் என்று வரும்போது நீரின்றி அமையாது உலகு என்று சொல்லும் போது இந்த பாருலகம் நமக்கு வந்திருக்கா அது நீர் தான் அடிப்படையாக. அந்த நீர் சக்கரம் சொல்ல சொல்லதான் மற்ற ஆற்றல்கள்லாம் பெருகி அடுத்த நிலைக்கு உயரும். இந்த நிலமாக நமக்கு காட்சி. அப்ப நீர் என்பது மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நீர், பனி, சக்கரம், நேர்தரு வண்ணங்கள். எல்லா தோற்ற பொருட்களும் நிகழ்ச்சிகளும் அந்த சுழற்சியினாலேயே உருவாகும். ஒரு மண்ணு, அந்த நீரோட இருந்த அந்த மண்ணு அத சக்கரத்துல வச்சு சுத்தும் போது விரும்பக்கூடிய வடிவங்களை உருவாக்கக்கூடியது போல சட்டி, பானை, என்னென்ன பண்டங்கள் செய்யணுமோ உருவாக்குறாங்க இல்லையா? அதுபோல அந்த இயற்கையும் அந்த சக்கரத்துல வச்சுதான் எல்லாத்தையும், எல்லா பணிகளையும் சிறப்பா அதாவது எப்படி எப்படி இருக்கணுமோ அந்த இயல்பாக உருவாக்கி கொண்டே இருக்கு. உருவாக்குறது மட்டும் இல்ல, அதை காத்து கொண்டு இருக்குது. காப்பது மட்டுமல்ல, அதை உருமாற்றம், தரமாற்றம் செய்து கொண்டும் இருக்கு. இப்படிப்பட்ட புகழ் நிறைந்த, ஆனா எங்கே நடந்தாலும் அது அதுக்குள்ளதான் நடக்குது. எங்கே அலை எழும்புதோ அங்கேயே நிறைவு பெறுவது போல எல்லாமே அதுக்குள்ள நடக்குது. அதனாலதான் அதை இணைத்தே வைத்திருக்கு, தன்னகத்தே வைத்திருக்கு. வெட்டு என்றால் அடங்கி இருத்தல், வைத்திருத்தல். அந்த அளவுல தனக்குள்ளேயே எல்லா ஆற்றலையும் வைத்துக் கொண்டு மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த தெய்வீக உண்மைகளை உணர்வோம், உயர்வோம், வாழ்க்கையில எல்லா வெற்றிகளையும் பெறுவோம். ஓம் திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம் சரணம். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. வாங்க அத்தனாரி ஐயா, வணக்கம். வணக்கம். இதில் எனக்கு ரொம்ப தெளிவாக இன்னும் நிறைய படிக்கணும். ஆனால் நம்ம இலக்கண ரீதியாக பார்ப்போம் அப்படின்னா நீர், பனி, சக்கரம். இந்த பனி சக்கரம் அப்படிங்கிறது மாத்திரம் 3 காலத்துக்கும் பொருந்தக்கூடியது. பணிந்த, பணியும், பணிகின்ற. இது எதை குறிக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இந்த மந்திர ஆற்றலை வடமொழியில பிரயோகித்தல் அப்படின்னு சொல்லுவோம். அதை பயன்படுத்துறது. அதை ஒரு குறிப்பிட்ட காலத்துல நிறுத்திடக்கூடாது. நம்ம இவ்வளவு நாள் சொல்றோம், அதோட பயன் இல்லை அப்படின்னு சொல்லி நிறுத்திடக்கூடாது. தொடர்ந்து நம்ம அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த முதல் வரியிலேயே சொல்லுது. அப்படி தொடர்ந்து செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய காட்சி முதல்ல என்ன அப்படின்னா மாலையும் புகழையும் உடைய அந்த அம்மையை நம்ம இந்த உலகத்துல பார்க்க முடியும் அப்படிங்கிறது. அப்படி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு என்ன தேவையோ அது குறையாம
அதாவது மழை போல கிடைத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல காரணியும் பொழில் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த காரணியும் பொழில் அப்படிங்கிறதுக்கு கார் அப்படிங்கிறது கருணையை குறிக்கும். ஏன்னா அதுல இந்த கார் அப்படிங்கிறது உண்மையிலே என்னன்னா அது ஒரு அமிர்த சொல் அது. ஏன்னா ஆண்டாள் நாச்சியாரும் கார்மேனி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி அபிராமி அந்தாதியோட காப்பு செய்யுள்ளையும் காரமர் கணபதியே அப்படின்னு கார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால மேகம் அப்படிங்கிறது தான் நமக்கு இந்த உலகத்துக்கு வேண்டிய எல்லா வளத்தையும் கொடுக்கும். அதுல சொல்லியிருப்பாங்க, தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதேனின் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது உண்மையிலேயே என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் அதிகாரமா இருக்கக்கூடிய கடவுள் வாழ்த்து சிவத்தை குறிக்கக்கூடியது. 2வது அதிகாரமா இருக்கக்கூடிய வான் சிறப்பு தான் சக்தியை குறிக்கக்கூடியது. இந்த சிவசக்தி அப்படிங்கிற ஆற்றல் இந்த உலகத்துக்கு யாரால கிடைக்கும் அப்படின்னா, அதுதான் 3வது அதிகாரமா இருக்கக்கூடிய நீத்தார். எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க பாருங்க, அவங்களால இந்த 2ம் நமக்கு கிடைக்கும். அதை வைத்து கொண்டு நாம் அறம் செய்ய வேண்டும், இல்வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படிங்கிற விஷயத்துலாம் திருக்குறள்ல இருக்கும். திருவாசகத்துல 16வது பாடல், திருவாசகத்துல திருவம்பாவைன்னு ஒண்ணு இருக்கு, 7வது தலைப்பு. அதுல 16வது பாடல்ல முன்னி கடலை சுருக்கி எழுந்து உடையாள் அப்படின்னு அந்த மேகத்தை பெண்பாலா மாணிக்க வாசகர் சொல்லுவாரு. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில இன்னருளே, அதாவது அவள் நமக்கு பொழியும் இன்னருளே என்ன பொழியாய் அப்படின்னு சொல்லி அந்த திருவம்பாவை முடியும். எனக்கு அந்த பாட்டு இப்ப முழுசா ஞாபகம் வர மாட்டேங்குது. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் அப்படின்னு வரும். கிருத்திகா இருந்தாங்கன்னா அந்த பாட்டை எடுத்துட முடியும். திருவம்பாவையில 16வது பாட்டு. அது அப்படியே முழுக்க முழுக்க மேகம், அப்புறம் அந்த மேகத்துல வரக்கூடிய மின்னல், அப்புறம் அதுல வரக்கூடிய இடி, அந்த இடி சிலம்பின் ஓசை அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மின்னல் அம்மாவுடைய புருவம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த அம்மையினுடைய அருள் நமக்கு மழையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வள்ளலாரும் கூட கருணை மழையே அப்படின்னு அகவல்ல சொல்லியிருப்பாரு. அதனால இந்த இடத்துல கார் அப்படிங்கிறது கருணையை குறிக்கும், பொழில் அப்படிங்கிறது வளம் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்கும். இந்த சோலை அப்படிங்கிறத நம்ம எப்ப நல்லா புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா, இந்த சோலை அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பாலை அப்படின்னு வரும். அதனால பாலையையும் சோலையாக ஆக்க வேண்டும் அப்படின்னா இந்த நவாக்கரி சக்கரத்தை நாம் இடைவிடாமல் நம்ம பிரயோகிக்க வேண்டும் அப்படிங்கிறத திருமூலர் சொல்றாரு. இதை நம்ம தொடர்ந்து பயிற்சி பண்ணுவோம். இந்த உலகம் செழிக்க நம்ம அதை செய்வோம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். நன்றி. நன்றி. ஐயா, அந்த திருவம்பாவையில 11வது சொன்னீங்க. 16. ஓகே. ஆமாயா. முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்து எமையாள் உடையாள் இட்டிடையின் மின்னி பொலிந்து எம் பிராட்டி திருவடி மேல் பொன்னம் சிலம்பி திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமா நண்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழை ஏலோரோ எம்பாவாய். அதாங்க. நன்றி. கரெக்ட். இந்த திருவம்பாவை சக்தியை வியந்தது அது. அதனால அந்த பாடல்ல அப்படியே மேகத்தை தான் சொல்லியிருப்பார். மேகம், மின்னல், மழை, இடி எல்லாத்தையும்.
நன்றி. வேற யாரிடம் கேள்விகள் நிறைய செஞ்சிடலாங்களா? நன்றி. வந்த மையன்பர்களை வணங்கி மகிழ்கின்றோம். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். தலம் நிறைவேறுகின்றது. 5-4-3